திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவானைக்காவல் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அடுத்த 13 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு சகோதரர் துரை வைகோ அவர்களை நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்பலாமா? நான் இந்த இடத்துல ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்கிறேன். ஒரே ஒரு வாக்குறுதி. நிச்சயம் நான் வாக்குறுதி கொடுத்தா செஞ்சு காட்டுவேன். நீங்க மட்டும் திரு துரை வைகோ அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு எதிர்த்து எந்த கொம்ப நின்னாலும் யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு இவரை வெற்றி பெற வச்சீங்கன்னா நான் மாசம் 2 முறை நான் அடிக்கடி திருச்சி மாவட்டத்துக்கு வருகை தருவேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கேன். ஆனா நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்கன்னா நான் மாசம் 2 முறை இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையோ முதலமைச்சர் சொல்லி கண்டிப்பா அத்தனையும் 100% பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை நான் எடுப்பேன். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். தாய்மார்கள்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேரன் சொல்றதான் செய்வேன். நிச்சயமா செய்வேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். கொடுங்க, வாக்குறுதி கொடுங்க. ஜெயிக்க வச்சிருவீங்களா? வாக்கு வித்தியாசம் 5 லட்சத்துக்கு குறைய கூடாது. 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கணும். 4ஆம் தேதி காலையில நான் தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டே இருப்பேன். வாக்கு எண்ணிக்கை பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 லட்சத்தை நீங்க தாண்டலனா என்ன? நீங்க சொல்ற நான் எப்படி கலைஞர் பேரை சொல்ல காப்பாத்துவனோ அதே மாதிரி நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பேரன்கள் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நமக்கு இருக்கு இப்போ ஒரே கொள்கை, ஒரே லட்சியம். நாம ஜெயிச்சாகணும். நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும். ஒன்றிய பாசிச பாஜக அரச ஓட விரட்டி அடிக்கணும். செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே செஞ்சோம். கிட்டத்தட்ட 40 தொகுதியில புதுச்சேரி தமிழ்நாடு 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். ஆனா இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு காட்டணும். அதுல முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே இந்த திருச்சி தொகுதியில தான். முதல் பிரச்சாரமே இந்த திருச்சி பெரம்பலூர் தொகுதியில் ஆரம்பிச்சாங்க. எனவே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் நம்முடைய திருச்சி தொகுதியாக இருக்கணும். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்தது. உங்களையா உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் வேண்டுகோள் வச்சேன். அப்போ நம்முடைய அண்ணன் பழனியாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்மளோட ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருடங்கள்ல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள் அதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை ஒன்றியத்தில் ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்டவாய் தலையில காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 3 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 42 சாலைகள் 42 புதிய சாலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இந்த தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். நம்ம தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டும் கூற விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.